கோபம் ஒரு இயல்பான உணர்ச்சி. ஆனால் கட்டுப்படுத்தப்படாத கோபம் ஒரு கொடிய ஆயுதம். அது நெருப்பை போல முதலில் நம்மைத்தான் சுடும். கோபம் சரியாக இந்த நெருப்பு போலத்தான். நீங்கள் அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது எல்லாவற்றையும் எரித்துவிடும். கோபத்தின் நேரத்தில் நாம் பேசும் வார்த்தைகள் பின்னால் நம்மையே வருத்தப்படுத்தும். ஒரு நிமிடம் கோபத்தில் சொன்ன வார்த்தை ஒரு ஆயுள் உறவை உடைக்கவும் முடியும். கோபம் பிரச்சனைகளை பெரிதாக்குகிறது மற்றும் அமைதி அவற்றை சிறியதாக்குகிறது. கோபம் என்பது பலம் அல்ல, அது கட்டுப்படுத்த முடியாத பலவீனம். உண்மையான வலிமை பதில் சொல்ல முடிந்த போதும் அமைதியாக இருக்க தெரிந்தது. அடுத்த முறை கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள், சிறிது நேரம் தள்ளி நிற்குங்கள், பிறகு பேசுங்கள். ஏனெனில் கோபத்தில் எடுத்த முடிவு பெரும்பாலும் தவறு, அமைதியில் எடுத்த முடிவு பெரும்பாலும் சரி. இதுதான் வாழ்க்கை சீராகுமா? மற்றவரை வெல்லுவது பெரிய விஷயம் அல்ல, தன் கோபத்தை வெல்லும் மனிதர்தான் உண்மையில் மிக பெரியவர். இன்றைய நாள் ஆசீர்வாதமாய் அமையட்டும்.